இந்த காணொளி பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வல்லமையான நற்கருணை ஆண்டவர் இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரில் தவக்காலம் 2ஆம் நாளிலே வல்லமையான இறை கிருபையிலே மகிழ்ச்சியாய் ஆசீர்வாதமாய் அபிஷேகங்களை இன்றைக்கே நீங்கள் காண்பீர்கள். நம்புங்க, நடக்கும். பிரியமானவர்களே, வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்களை பார்த்தா சொல்றாரு, அவர்கள் தங்களுக்குரிய கைமாறி பெற்று விட்டார்கள். ஏன்னா அவங்க மக்கள் நல்ல பேர் வாங்கணும், மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கணும், மக்கள் நம்மளை பத்தி நல்லா பேசணும், நான் ஒரு ஆன்மீகவாதின்னு பேசணும். அதுக்காக அவர்கள் நோன்பு வெளியடையாளமாக இருந்தார்கள். பிரியமான இறை உறவுகளே, நாம் நோன்பு இருப்பது ஆண்டவருக்காக தான். நாம் நோன்பு இருப்பது நம்ம வாழ்க்கைக்காக தான். நான் நோன்பு இருப்பது என் பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கணுன்றதுக்காக தான். எனவே தவ காலத்தில் அதிகமா செபிங்க. தவ காலத்துல ஜெபிச்சாதான் ஜெபமான்னு சில பேர் கேட்பாங்க. அதெல்லாத்துக்கு ஓரமா வைங்க. இந்த தவ காலத்திலேயாவது ஜெபிக்கிறாங்களே, அதை கெடுப்பார்கள். சாத்தான் இப்படியும் செயல்படுவான். நீ தவ காலத்துல இதெல்லாம் விட்டுட்டு இருந்தாதான் நீ இதெல்லாம் செய்ய முடியுமா, அப்பதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? அவர் எல்லாத்துக்கு ஓரமா போடுங்க. உங்களுக்கு என்னவெல்லாம் தவ காலத்தில் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ ஆண்டவருக்காக தான் செய்யறீங்க, இந்த மனுஷங்களுக்காக செய்யல. அவங்க என்ன வேணா நினைச்சுக்கிட்டோம், ஆனா நான் யாருன்னு என் ஆண்டவருக்கு தெரியும். என் பாவங்கள் என்னன்னு அவருக்கு தெரியும். நான் எதுக்காக செய்யறேன்னு அவருக்கு தெரியும். எனக்கு என்ன வேண்டும்னு அவருக்கு தெரியும். எனவே உங்கள் ஆன்மீக காரியங்களை நீங்கள் தனிமையிலே செபியுங்கள். நீங்கள் செய்கிற ஆன்மீக காரியங்கள் வெளியில் தெரியாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எதை செய்தாலும் ஆன்மீக காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை வெளியிலே அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் உங்கள் ஆண்டவரோடு மட்டுமே அடையாளப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாள் ஆசீர்வாதம், இந்த நாள் முழுவதும் வல்லமையை பார்ப்பீர்கள். எனவே நம்மை ஆண்டவரோடு அடையாளப்படுத்திக் கொள்வோம். இந்த மனுஷங்களோடு அல்ல, உங்கள் குடும்பத்தோடு அல்ல, உங்கள் உறவுகளோடு அல்ல, எல்லோரோடையும் பழகுவோம், எல்லோரோடையும் அன்பா இருப்போம். ஆனால் எனது அடையாளம் என் நற்கருணை, என் ஆண்டவர், என் இயேசு, என் கடவுள், என் ஆன்மீகமாக இருக்கட்டும். அப்போ இந்த உலகத்துல என்னை பார்ப்பவன் என் கடவுளை பார்ப்பான். இந்த உலகத்துல என் செயலை பார்ப்பவன் என் ஆண்டவரை பார்ப்பான். இந்த உலகத்துல என் மூலமாக என் கிறிஸ்துவம், என் ஆண்டவர் என் மூலமாக இந்த கிறிஸ்துவத்தை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். எனவே நமது அடையாளம் கடவுளாக இருக்கட்டும். அதுக்காக ஜெபிங்க. அது எளிது கிடையாது. வெளியில சொல்லாம செய்யறது என்பது அவ்வளவு எளிதே கிடையாது. உள்ளறைக்கு சென்று ஜெபி என்று சொல்லுகிறார் ஆண்டவர். நீ ஜெபிப்பது எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்றார். வெளியில தம்பட்டம் அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. தவ காலத்துல நிறைய பேர் நான் இது பண்றேன் அது பண்றேன் அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். மனுஷங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக இல்ல, பாவத்துக்கு மன்னிப்பு தேடுற தவ காலம். நல்லா உள்வாங்கி கொள்ளணும். நீங்க என்ன ஆன்மீக செயல் செய்யறீங்களோ வெளியில் தெரியாம பார்த்துக்கோங்க. அது தெரியுது, அதுவா தெரியுதுன்னா அது ஆண்டவருடைய மகிமைக்காக அவரே கொண்டு போவார். சில தருணங்களும் அவரே நம்மளை பத்தி பேச வைப்பார் பிறரை. அது நம் மூலமாக நம்மை கருவியாய் பயன்படுத்தி நம் மூலமாக யாராவது ஒரு மனம் மாறுவார், யாராவது ஒரு ஆண்டவர்கிட்ட வரத்துக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை பயன்படுத்துவார். ஆனால் நாம் தம்பட்டம் அடிக்க வேண்டாம். நான் தவ காலத்தில் இப்படி இருப்பேன், நான் இவ்வளவு சாப்பிடாம இருப்பேன், எங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு போய் நாங்க இவ்வளவு பேருக்கு கொடுப்போம், ஒரு அனாதை இல்லத்துக்கு போய் ஏழை பிள்ளைகளுக்கு போய் பார்த்து பெற்றோர் இல்லாத பிள்ளைக்கு உதவி செய்வோம், இதெல்லாம் செய்யுங்க. ஆனால் இது வெளியில சொல்லாதீங்க. ஏனென்றால் மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 16வது வார்த்தையினுடைய கடைசி பகுதி எடுங்க. மத்தேயு நற்செய்தி 6:16 கடைசி பகுதியை வாசிக்கிற கேளுங்க. அவர்கள் தங்களுக்குரிய கைமாறி பெற்று விட்டார்கள் உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்றாரு. அவர்கள் எல்லாம் தங்களுக்குரிய கைமாறி பெற்று விட்டார்களாம். யாரெல்லாம்? யார் தம்பட்டம் அடித்தார்களோ, யார் பிறர் பார்க்கும்படி ஆன்மீக செயல்கள் செய்து கொண்டே இருக்கிறார்களோ. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆன்மீக தவ காலத்தில், குறிப்பாய் தவ காலத்தில் என்னவெல்லாம் ஆன்மீக செயல்பாடுகள் ஈடுபடுகிறீர்களோ உங்களுக்கும் உங்கள் ஆண்டவருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். வெளியில போய் எல்லார்ட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதை எடுத்து ஒரு ஸ்டேட்டஸா போட்டு அதை எல்லாருக்கும் காட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆண்டவரை சந்தோஷப்படுத்த, ஆண்டவருடைய இரக்கத்துக்காக, அப்பா என்ன தொடுங்கன்றதுக்காக தான் தவ காலம். எனவே அப்படி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். சுபிப்போம். அப்பா நன்றி, ஓ வல்லவரே நல்லவரே நன்றி. ஆண்டவரே ஏதோ மோடு இருக்கும்படியா எங்கள் ஆன்மீக காரியங்கள் இல்லை, எங்கள் தம்பட்டம் அடிக்காதபடியான ஒரு ஆன்மீகத்தை எங்களுக்கு கொடுங்க. அப்பா எங்களை வழி நடத்துங்க ராஜா, எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களா, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதமா இருப்பார்களா தவ காலத்துடைய 2ஆம் நாளிலே. அப்பா நீங்க தொடுங்க, வழி நடத்துங்க. ஆண்டவர் பெயரில் சொல்றேன், என்னவெல்லாம் விண்ணப்பங்கள் அனுப்புகிறீங்களோ ஒவ்வொன்றையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். எங்களுக்கு அனுப்புகிற ஒவ்வொரு சிந்தனைகளும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். நீங்க தொடுங்க, நீங்க வழி நடத்துங்க, நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் பெயரில்
வல்லமையான ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் இந்த தவக்காலத்தில் அதிசயங்களை அற்புதங்களை பார்ப்பீர்கள். மகிழ்ச்சியா இருங்க. ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை நான் யூடியூப் மூலமா வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவையோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. அதே போல ஒவ்வொரு நாளும் 40 நாளுக்கு 40 செயல்கள் இந்த ரீல்ஸ் அனுப்பி கொண்டிருக்கிறேன். தேவையானவர்கள் அந்த ரீல்ஸ் உள்ள செயல்களை முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையில் பின்பற்ற பாருங்க, அல்லது பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you. Take care. Have a nice day. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரில் இன்றைக்கு மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள், ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள். இறைவன் உங்களோடு வருகிறார். அன்பர்களே, இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you.